நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, மலைவாசி மக்கள் தான் ஆதிவாசிகளும் ஆடு மேய்க்க மாடு மேய்க்கிற இது எந்த தொழிலுக்கு போகிறதில்ல. 12 இப்படி வச்சுருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 25 30 இருந்தது. இதில் நாட்டு மாடு பாலை வந்து நீங்க என்ன பண்றீங்க? நாங்கள் நாமளே லூஸ் பண்ணிக்கிறது. ஆடு மாடு பால் வந்து இப்போ 100 ரூபா ம். லிட்டரு. சொசைட்டிக்கு போகும்போது 30. நாட்டு மாடு இருந்தாலும் மலைக்கு போகும் வருங்க, நம்ம பாய்ச்சி காட்டுப்பாடுங்க. இது வருமானம் வந்து நம்ம கரெக்டாக நின்று வருஷத்துக்கு 30,000 வரும். இந்த டைம் பார்த்து மாடு விடணுங்க, அந்த அக்கறையமாக இருக்கணுங்க. சும்மா 12 மணிக்கு விட்டும் பத்தாதுங்க. நான் மாடு மேய்க்கிறேன்னு பத்தாதுங்க. அந்த டைம் நாம் எப்படி வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிறோமோ அதே டைப்பு பாலும் கறக்குங்க. குழந்தைக்கு எப்படி தண்ணி ஆட்டுறோமோ அந்த மாதிரி சோறு எப்படி குடிக்குமோ அப்படி பண்ணாதே சாமி இந்த மாடெல்லாம் சமாளிக்க முடியும். இந்த மசால் புல் என்னென்னமோ புல் வைக்கு புல் அதில் போடுறாங்க. நாம் அப்படி இல்லையே, அவுத்து விட்டோன்னா மலைக்கு தான் போகணும், இல்லைன்னா குரலையும் மேய்க்கணும். இப்படி தான் அப்போத்தான் அந்த மாடு பக்கமாக இருக்கும். அது நாட்டு மாடுடைய பால் சக்தி எந்த மாடுக்கும் வராது. கம்பங்கொழியணும், இந்த ராய் காலியணும், சோள காலியணும், நல்ல முத்தமாக இருக்கணும். இருந்து இந்த மோர்னு ஊற்றி கலைச்சி அடித்து பாருங்கள், உடம்புக்கு ஒரு சக்தி ஆரி ஆரி இருக்கும்.